ஒரு அமைதியான கிராமத்தில் ஆனந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சபைக்கு செல்லும் பழக்கம் கொண்டவன். தேவனை நேசிப்பதாகச் சொன்னாலும் அன்றாட வாழ்க்கையில் அது அவன் நடத்தையில் முழுமையாக வெளிப்படவில்லை. நண்பர்கள் மத்தியில் இருக்கும்போது தவறான பேச்சும் அவசரமான செயல்களும் அவனிடமிருந்து வெளிவந்தன. மனதிற்குள் அவன் அடிக்கடி குற்ற உணர்ச்சியுடன் போராடினான். ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில் மேடை மீது இருந்து வாசிக்கப்பட்ட வசனம் அவன் உள்ளத்தைத் தொட்டது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகியிருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். முதல் பேதுரு 1:15. அந்த வார்த்தைகள் அவனுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. தேவன் பரிசுத்தர் என்றால் அவரை பின்பற்றும் என் வாழ்க்கையும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து அவன் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். நேர்மையான பேச்சு, மன்னிக்கும் மனம், சத்தியமான நடத்தை. மாற்றம் உடனடியாக நிகழவில்லை. ஆனால் நாள்தோறும் தேவனை நாடி நடந்தபோது அவன் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடைந்தது. அவனின் நடத்தையை பார்த்து பிறரும் தேவனை அறிய விரும்பினர். ஆனந்தின் வாழ்க்கை பரிசுத்தம் என்பது சொற்களல்ல, நடைமுறை வாழ்க்கை என்பதைச் சொல்லும் சாட்சியாக மாறியது.